இப்போ நோய்களுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் நோய்களுக்கு மருந்து தான் ஆராய்ச்சியாளர்கள் ஏன் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மருத்துவ மருத்துவர்கள் அவங்க துறையில் அவங்க வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு நோய்க்கு மருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர அந்த நோய்க்கான காரணம் என்ன, மூல காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. யார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஏன்னா மருத்துவர்கள் அப்படின்னா அவங்க வந்து அந்த துறையில் மட்டும்தான் அறிவுடையவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த துறையில் மட்டும் தீவிரமாக எப்போதும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் மருத்துவத்தை பற்றியே யோசிப்பாங்க. மருத்துவத்தை பற்றியே ஒரு மருத்துவ பார்வையோடு தான் அந்த உலகத்தை பார்ப்பாங்க. ஆனால் வந்து அதனால் அவங்களால வந்து ஒரு நோய்க்கான மருந்தை தான் கண்டுபிடிக்க முடியும் தவிர, முயற்சி பண்ணால் ஒரு நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கலாம். அதுவே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களால வந்து ஒரு ஒட்டுமொத்த எல்லா நோய்களுக்குமான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. யார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் எந்த ஒரு துறையிலையும் தீவிரமாக போகாமல் எல்லா துறையும் பற்றின அறிவை வளர்த்துக்கிறாரோ, எல்லா துறையும் பற்றி அவருக்கு ஒரு அறிவு இருக்கணும். அதுக்காக வந்து ஒவ்வொரு துறையும் பற்றி நிறைய அறிவு தேவையில்லை. ஏன்னா எல்லா துறையும் பற்றி அறிவு அவருக்கு வேணும் அப்படிங்கிறனால அவருக்கு எல்லா துறையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அறிவு தான் வச்சுப்பார். ஒரு மேலோட்டமாக அதை புரிந்து கொள்வதற்கு அது போதுமானது. ஒரு துறையை புரிந்து கொள்வதற்கு அது போதும். விஞ்ஞானத்தை பற்றின அறிவு, கட்டிடத்துறையை பற்றின அறிவு, அப்புறம் வந்து மருத்துவத்துறை, அப்படி இலக்கியம், அப்புறம் குடும்பம், இப்படி எல்லாவற்றையும் பற்றி, குடும்பம், காதல், தாம்பத்தியம், இப்படி எல்லாவற்றையும் பற்றி ஒரு அறிவு ஒருத்தர் இருக்கணும். அரசியலை பற்றி அறிவு இருக்கணும். அரசியல், குடும்பம், தாம்பத்தியம், அப்புறம் வந்து காதல், காமம், அப்புறம் மருத்துவத்துறை, இன்ஜினியரிங், அப்புறம் வந்து விஞ்ஞானம், அரசியல், தொழில்துறை, இப்படி எல்லா துறைகளும், இலக்கியம், இப்படி எல்லா துறைகளும் பற்றி ஒருத்தருக்கு அறிவு இருக்கணும். அவரால் மட்டும்தான் ஒரு பிரச்சனைகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்க முடியும். யார் ஒருத்தர் ஒரே துறையில் தீவிரமாக ஈடுபடுறாரோ, ஒரு கடிவாளம் கட்டின குதிரையை போல் ஒரே துறையில் தீவிரமாக ஈடுபடுவார். அவர் வந்து வலிமையானவராக தெரியலாம், ஆனால் அவரால் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் இருக்கார். அவர் எப்போவும் மருத்துவ ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். தினமும் கடினமாக உழைக்கிறார். ஆனால் அவரால் ஒரு நோய்க்கான மருந்தை வேணால் கண்டுபிடிக்கலாமே தவிர அது கூட கண்டுபிடிக்க கஷ்டம். ஒரு நோய்க்கான ஒட்டுமொத்தமாக எல்லா நோய்களுக்கும் எது காரணம்னு அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் வேணால் தீவிரமாக மருத்துவ ஆராய்ச்சி பண்ணி மருத்துவராக இருந்து ஒரு ஆஸ்மா நோய்க்கான மருந்தை அவர் வேணால் கண்டுபிடிக்கலாம். எல்லா நோய்களுக்கும் அவரே மருந்து கண்டுபிடிக்க முடியாது. எல்லா நோய்களுக்கும் காரணம் என்னங்கிறதையும் அவரே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு எல்லா துறையும் பார்க்கணும். ஒரு வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குது. வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்தா தான் இந்த நோய்களுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். ஒரு குற்றங்களுக்கான காரணம். ஏன்னா நோய்கள் என்பது அது வந்து வெறும் இப்போ மருத்துவர் என்ன பார்ப்பாருன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு, அந்த விட்டமின் குறைபாடு, இந்த விட்டமின் குறைபாடு, அதுதான் நோய்க்கு காரணம். அப்போ அதை கொடுத்துட்டாக்கா நோய் சரியாயிடும். அப்படி அந்த மாதிரி வேணால் உடற்பயிற்சி செய்யணும், இந்த மாதிரி தான் சொல்லுவாரே தவிர, மற்றபடி இப்போ நான் சொல்கிறேன், ஒரு குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி, வெவ்வேறு வகையில் இன்னும் ஆழமாக போனால் ஒரு உணவில் வந்து மலிவான உணவுகள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வெவ்வேறு கோணங்களில் என்னால் ஏன் சொல்ல முடியுது அப்படின்னா, எனக்கு எல்லா துறையை பற்றின ஒரு கொஞ்சம் அறிவு இருக்குது. ஒரு போதுமான அறிவு எனக்கு அது போதும். ஒரு சாதாரண மனிதனாக வாழ்வதற்கு, ஒரு பொதுமக்களாக, நான் வந்து எந்த துறையிலையும் சிறப்பாக எந்த துறையிலையும் நான் தீவிரமாக போன ஆள் கிடையாது. ஒரு அரசியலோ அல்லது மருத்துவமோ எந்த ஒரு துறையிலையும் நான் தீவிரமாக பயணிக்கிற ஆள் கிடையாது. எல்லா துறையும் பற்றி எல்லா பொதுமக்கள், சாதாரண மக்களாக வாழுகிற ஒருத்தன் தான் நான். சாதாரண மக்களாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு, எல்லாவற்றையும் பற்றி ஏதோ ஒன்று எனக்கு தேவையான ஒன்றை ஆராய்ச்சி செய்து கொண்டு வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஆள் கிடையாது. எல்லா துறையும் பற்றி எனக்கு ஒரு கருத்து, எனக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். எல்லா துறையும் எனக்குன்னு ஒரு துறை, மற்ற துறையெல்லாம் நான் வேடிக்கை பார்க்குற ஆள் கிடையாது. எனக்கான துறைங்கிறது நான் எல்லாவற்றையும் எனது துறையாக பார்க்கிறேன். விஞ்ஞானம் அல்லது மருத்துவம் அல்லது அரசியல், இப்படி எல்லாவற்றையும், இலக்கியம், இப்படி ஓவியம், கவிதை, இப்படி விளையாட்டு, இப்படி எல்லா துறையும் நான் வந்து எல்லா துறையும் பற்றி நான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு துறையில் மட்டுமே நான் தீவிரமாக பயணிப்பவன் கிடையாது. அதனால தான் எனக்கு வந்து
ஒரு ஒரு இறுதி தீர்வை ஒரு ஒரு நோய்க்கான இறுதி தீர்வை நான் கொடுக்க முடியுது. நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஏன் சொல்ல முடியுது அப்படின்னா, என்ன நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ஒன்றை மட்டுமே தீவிரமாக பார்ப்பதில்லை. ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் தீவிரமாக பார்ப்பவன் கிடையாது. ஒரு அரசியல்னால் அரசியலை மட்டும் போய் பண்ணிகிட்டு இருக்கு அரசியல்வாதி கிடையாது. அல்லது நான் ஒரு இலக்கியவாதி, இலக்கியத்தை மத்தி பற்றி தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு கிடையாது. அல்லது ஒரு மருத்துவரை பற்றி தான், மருத்துவத்தை பற்றி தான் யோசிப்பார் அப்படின்னு நான் எல்லாவற்றையும் பற்றி யோசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால தான் என்னால் ஒரு இறுதி தீர்வை கொடுக்க முடியுது. நான் ஒரு சாதாரண மக்களாக இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் சாதாரண மக்கள் கூட அவங்க ஏதோ ஒரு தொழிலில் தீவிரமாக இருப்பாங்க. ஒரு மளிகை கடை வச்சுருக்கலாம், ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம். அவங்க அந்த தொழிலில் தீவிரமாக இருப்பாங்க. தீவிரமாக அது பற்றியே யோசிக்கிற ஒரு ஆள்களாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நான் ஏதோ ஒரு தொழிலை பிழைப்புக்காக பண்ணால் கூட நான் எல்லா துறையும் பற்றின ஒரு தேடல் எனக்கு இருக்குது. எல்லா துறையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அங்கே என்ன தீர்வு, ஒரு விளையாட்டுன்னா என்ன, இப்போ இருக்கிற விளையாட்டு என்ன, மருத்துவம்னா என்ன, இலக்கியம்னா என்ன. அதனால தான் என்னால் ஒரு மனித உயிர்களுக்கான அந்த ஓவியக்கலையை கண்டுபிடிக்க முடிஞ்சுது என்னால். எல்லா இலக்கியம்னா அதில் கவிதைன்னா என்ன அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. மனித உயிர்கள் எழுத வேண்டிய அந்த கவிதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் ஏன் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா, நான் எல்லாவற்றையும் பற்றி நான் யோசிக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணுறேன். ஒரு மனித உயிர்கள் எப்படி வாழணும், மனித உயிர்களாக எதுவும் ஒரே ஒரு துறையில் கடிவாளம் கட்டி பயணிக்காமல், தீவிரமாக பயணிக்காமல் எல்லாமாக நாம் இருக்க வேண்டும். மனிதனாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மனித உயிராக நாம் இருக்க வேண்டும். மனித உயிர்னா என்னன்னாக்கா, அவருக்குள்ளே ஒரு மனித உயிர் அப்படின்னா நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்களுக்குள்ளே எல்லாருமே இருக்கணும். ஒரு இலக்கியவாதி இருக்கணும், விஞ்ஞானி இருக்கணும், மருத்துவர் இருக்கணும், அப்புறம் விளையாட்டு வீரர் இருக்கணும், அப்படி ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற நல்ல குடும்பஸ்தராக இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமுமே உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான் மனித உயிர் அப்படின்னு. ஆனால் ஒரு விஞ்ஞானி இந்த உலகத்தில் தீவிரமாக விஞ்ஞானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர் அவருக்கு மருத்துவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. மருத்துவராகவே இருக்கிற ஒருத்தர், தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தருக்கு எப்போ பார்த்தாலும் மருத்துவராக தான் இருப்பார். பிற துறைகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. சினிமா பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி ஒரு சினிமா டேரக்டர்னால் அவர் எப்போ பார்த்தாலும் டேரக்ஷனை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பார். ஒரு டேரக்டர் மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பார். ஒரு சம்பவத்தை பார்த்தா கூட அவர் வீட்டிலே ஒரு இறப்பு சம்பவம் நடக்குதுன்னா, இது இந்த ஆங்கிளில் நல்லாயிருக்கு, இந்த கேரக்டர் நல்லாயிருக்கு, இந்த கேரக்டரோட எக்ஸ்ப்ரெஷன் நல்லாயிருக்கு, இப்படி தான் அவர் பார்த்துட்ருப்பார். ஒரு மருத்துவர்னால் அவர் அது மாதிரியான ஒரு மருத்துவ கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு நோயாளிகள் சீசன்னா நிறைய நோயாளிகள் வருவாங்க. அப்போ அதை எதிர்பார்த்துட்ருப்பார். ஒரு சீசனை எதிர்பார்த்துட்ருப்பார். உண்மையிலே அவங்க ஒரு நல்ல ஒரு துறையில் தீவிரமாக போகிறவங்க, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலே இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். இருக்காதுன்னு தான் சொல்லலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு துறையில் தீவிரமாக போனீங்கனாலும் உங்கள் பார்வை என்பது எப்படி மாறிடும்னா, உதாரணத்துக்கு ஒரு சினிமா டைரக்டர் இருக்கார். அவர் வீட்டிலே ஒரு இறப்பு, அவங்க அப்பாவோ இறந்து போயிட்டார். இவர் அந்த இடத்துக்கு போனார்னா எப்படி பார்ப்பார் அப்படின்னா, எல்லோரும் அழுறதெல்லாம் பார்ப்பார். இந்த சீன் நல்லா இருக்கே, இதை அப்படியே நம்ம சினிமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவர் அந்த சீன், ஒரு குழந்தை அழுறது, அந்த இடத்துல எப்படி அழுறாங்க, இன்னும் நல்லா சத்தமாக அழுதா இந்த இடத்துல நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அழுதுட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், லேட்டாக தான் அவரோட பொண்ணு ஊர்லேருந்து அவர் லேட்டாக என்ட்ரி ஆனால் நல்லாயிருக்கும், அந்த பாடியை தூக்கும்போது என்ட்ரி ஆனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் பார்ப்பார். அதாவது ஒரு வக்கரமான ஒரு பார்வை வந்துடும். எந்த ஒரு துறையிலையும் தீவிரமாக பயணிக்கிறவங்க அவங்களோட பார்வை வக்கரமாக மாறிடும். ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு பெரும்பாலான மருத்துவர்கள் சீசனை எதிர்பார்ப்பாங்க. ஒரு மழை கால சீசன்னால் நிறைய கேஸ் வரும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிப்பார். அதனால் ஒரு வழக்கறிஞர்னால் எங்கேயாவது பிரச்சனை இருந்தால் நல்லாயிருக்கும், எதுவும் கேஸும் வரலை, மக்கள் எல்லாருமே அமைதியாகிட்டாங்கன்னா அது அவருக்கு பிடிக்காது. எங்கேயாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் அவருக்கு நிறைய கேஸ் வரும். அதனால் இவங்க ரொம்ப சுயநலமாக தான் யோசிப்பாங்க. இவங்களுக்கு பிறர் மீது நலனுங்க எதுவும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் எந்த ஒரு துறையிலையும் நீங்கள் தீவிரமாக போகக்கூடாது. போயிட்டிங்கன்னா உங்களால் இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற விஷயம் நல்ல விஷயங்களாகவே இருக்காது. மறைமுகமாக அது உங்களுடைய சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் எந்த ஒரு துறையிலையும் தீவிரமாக, அது எப்படின்னா சாதி வெறி மாதிரி தான், சாதி வெறி தான் அது. நீங்கள் அந்த காலத்தில் அவங்க செய்கிற தொழில் அவங்க சாதியாக அடையாளம் காணப்பட்டது. ஒரு மண்பானை செய்வர் குயவராக அடையாளம் காணப்பட்டார்.
அது அவருடைய தொழிலாகிறதால் அவர் அப்படி பார்க்கப்பட்டார். அதனால் அவர் அந்த தொழிலை பற்றியே தீவிரமாக பண்ணிகிட்ருப்பார். எப்போ பார்த்தாலும் சட்டி பானை செய்கிறது அதில் அவர் கைவந்த கலையாக இருக்கும். அதனால் அவரை பற்றி யாராவது குறை சொன்னால் அவர் ரொம்ப கோவம் வரும். அது மாதிரி வேறு ஏதாவது ஒரு தொழிலை அடிப்படையாக கொண்டு வேறு என்ன தொழிலெலாம் இருக்குது, அந்த ஒரு குறிப்பிட்டது ஏதாவது ஒரு தொழில் எடுத்துக்கோங்க. அந்த தொழில் செய்கிறவங்க அவங்க ஒரு சாதியாக கருதப்பட்டார்கள். அந்த சாதியை பற்றி அவர் சொன்னால் ரொம்ப கோபம் வரும். ஏன்னா அவர் அந்த தொழிலை தீவிரமாக செய்கிறார். எப்போ பார்த்தாலும் தொழில்னு ஒரு நாளைக்கு பெரும்பாலான நேரங்கள் அவர் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதனால் அவருடைய தொழிலை பற்றி எதாவது சொன்னால் அவருக்கு ரொம்ப கோவம் வரும். உதாரணத்துக்கு ஒரு இசையமைப்பாளர் இருக்கார். அப்போ அந்த காலத்தில் அவங்கவுங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அதை பற்றி அதன் அடிப்படையில் அவர்களது சாதியை அடையாளம் காணப்பட்டு அதில் அந்த தொழிலில் அவங்க தீவிரமாக இருக்கிறதுனால அவங்க அந்த தொழிலை பற்றி எதாவது சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த தொழிலை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவங்களால பிழைக்கவும் முடியும். இப்போ அந்த மாதிரி நிறைய தொழில் வந்துருச்சு. இப்போ கூட எல்லோரும் எந்த தொழிலில் ஒருத்தர் தீவிரமாக இருக்காரோ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அவரோட தொழிலை பற்றி எதாவது குறை சொன்னாலோ அல்லது அவரை பற்றி அவரது தொழில் செயல்பாடுகள் குறித்து அவருடைய தொழிலில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை பற்றி நீங்கள் ஏதாவது குறைவாக சொன்னாலும் ரொம்ப ஒரு கோவம் வந்துடும். அதுதான் சாதி வெறின்றது. அதாவது நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனுஷி அப்படிங்கிறத கடந்து நான் ஒரு டாக்டர், நான் ஒரு விஞ்ஞானின்னு யார் தன்னை உணர்கிறாரோ, தன்னுடைய தொழிலை அடிப்படையாக கொண்டு யார் தன்னை அப்படி உணர்கிறாரோ அவரிடம் சாதி வெறி இருக்கிறதுன்றது. தொழில் வெறியை தான் சாதி வெறின்னு சொல்கிறோம். சாதி வெறின்னா என்னென்னாக்கா தொழில் வெறி. நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு வெறியை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் செய்கிற தொழில் தான் அதன் மூலம் நீங்கள் புகழ். இப்போ ஒருத்தர் மருத்துவராக பணிபுரிஞ்சு அவர் புகழ் பெறார் அப்படின்னா அவருடைய புகழுக்கு அவர் இந்த மருத்துவ தொழில் தான் காரணம். அதுக்காக அவர் அந்த தொழில் மேலே ரொம்ப விசுவாசமாகி வெறியாயிட்டார். அந்த தொழில் மீது ஒரு வெறி கொண்ட ஒரு பற்று அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. தன்னுடைய உயர்வுக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு தான் செய்கிற தொழில் தான் காரணம். நாளைக்கு இன்னும் உயர்வான இடத்த அடையணும், இன்னும் உயர்வான ஒரு வாழ்க்கை வாழணும், இன்னும் ஆடம்பரமாக சொகுசாக வாழணும் அப்படின்னா இந்த தொழில் தான் நமக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த தொழிலை கட்டியாக பிடிச்சி நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதனால் அந்த தொழில் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த தொழில் தான் காரணம். அந்த விசுவாசம், தொழில் மீது விசுவாசமாகி அது ரொம்ப வெறியாக மாறிடும். பற்று அதிகமாகி வெறியாக மாறிடும். அந்த தொழிலை பற்றியோ அல்லது அவரை பற்றியோ யாராவது சொன்னால் கூட அவர் தன்னை அந்த தொழிலாக மாற்றிக்கொள்கிறார். தனது அடையாளமாக அந்த தொழிலை சொல்லுகிறார். ஒருத்தர் தன்னை டாக்டர்னு சொல்லிக்கிறார்ல, நான் ஒரு டாக்டரு, நான் ஒரு இன்ஜினியரு, நான் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிக்கிறது என்னன்னாக்கா அந்த தொழிலை தனது முகவரியாக மாற்றிக்கொள்கிறார். அப்போ தான் அதான் சாதி. அப்போ அந்த தொழிலை பற்றி யாராவது குறை சொன்னால் அல்லது அவரை அவர் செய்கிற தொழிலில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பதாக சொன்னால் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இதுதான் சாதி வெறி. ஒரு தொழிலில் தீவிரமாக பயணிக்கும்போது உங்களுக்கு அந்த வெறி வந்துடும். அதனால் யார் தன்னை நான் ஒரு ஆக்டர், நான் ஒரு சினிமா டைரக்டர், நான் ஒரு விஞ்ஞானி, நான் ஒரு டாக்டரு, நான் ஒரு டீச்சர், இந்த மாதிரி யார் தன்னை உணர்கிறாரோ, அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறாரோ அவருக்கு அந்த வெறி இருக்கும். அந்த தொழில் மீது உள்ள வெறி இருக்கும். அதுதான் சாதி வெறி. தொழில் மீது உள்ள அந்த வெறி இருக்கும். யார் தன்னை நான் யாருன்னே தெரிலப்பா, நான் ஒரு இன்ஜினியரும் கிடையாது, நான் ஒரு டாக்டரும் கிடையாது, நான் ஒரு விஞ்ஞானியும் கிடையாது, ஏதோ ஒன்று என்ன வேலைக்கு கூப்பிட்டாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். என்ன வேலை கூப்பிட்டாலும் நான் போவேன் அப்படின்னு இருப்பாங்க. அல்லது அவங்க செய்கிற தொழிலையே ரொம்ப மென்மையான தொழிலாக தேர்ந்தெடுத்து செய்வாங்க. சிலர் ரொம்ப மென்மையான தொழிலாக தேர்ந்தெடுத்து செய்வாங்க. இப்போ ஏதோ பணம் சம்பாதிப்பாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது வீடு வாடகை கட்டி விடுறாரு, வாடகைக்கு வீடு கட்டி விடுறாரு. அவருக்கு தான் யார், மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவார், தன்னை பற்றி என்ன சொல்லுவார்? ஆனால் இவருக்கும் பணம் வருது, மாதம் வாடகை வாங்கிறார், அவ்வளோதான். மற்றபடி இவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொள்வார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இவர் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. அப்போ இவர்கிட்ட அந்த சாதி வெறி, தொழில் மீது உள்ள அந்த வெறி இருக்காது, இவர் செய்கிற அந்த தொழில் மீது. ஆனால் இவருக்கு கடந்த காலங்களில் இவர் தனது சாதியை தனது அடையாளமாக வைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு எந்த தொழிலையும் நீங்கள் ஒரு மேலோட்டமாக ஏதாவது தொழில் செய்யலை எதுவுமே அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக தீவிரமாக எந்த ஒரு தொழிலையும் செய்யலைன்னா மேலோட்டமாக செய்கிறீங்க, கடமைக்கு செய்கிறீங்க. நிறைய பேர் அவங்க வேலையை கடமைக்கு செஞ்சுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு நல்ல சினிமா, அந்த தொழில் மீது ரொம்ப வெறி இருக்காது.
அதை கடந்து அவர்களுக்கு விளையாட்டு, சினிமா எல்லாவற்றிலும் ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் அவர் வந்து தன்னை எப்போதுமே வந்து தான் செய்கிற தொழிலை வந்து தனது முகவரியாக எடுத்துக்கொள்ள மாட்டார். தனது தொழிலை தனது அடையாளமாக வெளிப்படுத்த மாட்டார். சும்மா பேருக்கு சொல்லாமல் தவிர அவரால் உணர முடியாது. ஏன்னா அவர் வந்து அவருடைய தொழிலை தாண்டி அவருக்கு வந்து அவருடைய கவனம் வேறு துறைகளில் வேறு கவனம், ஒரு இலக்கியம் அல்லது கலை, சினிமா, அப்படி விளையாட்டு, அப்படி இப்படின்னு நிறைய போகிறதுனால அப்புறம் குடும்பத்தோட நேரம் செலவழிப்பார். இப்படி எல்லாமாக அவர் இருக்கிறதுனால அவரால் தனது தொழிலே வந்து தொழில்தான் தனக்கு முகவரி, தனது அடையாளம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த தொழில் மீது வெறி ஏற்படாமல் அவர் பார்த்து கொள்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். அதன் மூலம் அவர் ஒரு மனிதத்தன்மையோடு இருப்பார். ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் தீவிரமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மனிதத்தன்மையே இருக்காது. மனிதத்தன்மை இல்லாமல் வந்து ஒரு மிருகத்தன்மை வந்துடும். அதுதான் அந்த சாதி வரி. தொழிலில் நீங்கள் தீவிரமாக போயிட்டீங்கன்னா அதுதான் வந்து கடந்த காலங்களில் சாதி வரியாக இருந்தது. இன்றைக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் தீவிரமாக போயிட்டீங்கன்னா அது வந்து உங்களை வந்து மனிதத்தன்மை இல்லாமல் செய்துவிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு தொழிலில் அவங்கவுங்க செய்கிற தொழிலில் தீவிரமாக உழைச்சா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு கடினமான பிரம்மாண்டமான ஒரு உலகை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான உலகை உருவாக்க வேண்டுமென்றால் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் தீவிரமாக உழைக்கணும். அப்போ தான் அப்படி தீவிரமாக போனால் தான் அப்படி போகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேலோட்டமாக அவங்க தொழிலை செஞ்சுட்டு அப்படியே லைட்டாக வீட்டுக்கு வந்தால் ரெஸ்ட் எடுக்கணும், டிவி பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு முழு நேர வேலையாளெலாம் இருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்க தொழிலில் தீவிரமாக ஈடுபடுகிறவர்கள். அவர்களுக்கு வந்து 8 மணி நேரம் வேலை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முழு நேரமும் அவங்க தொழிலில் தீவிரமாக இருப்பாங்க. தீவிரமாக 24 மணி நேரம் கூட அவங்க வந்து அந்த தொழிலாக இருப்பார்கள். அப்படி இருக்கிறவங்க வந்து அதனால் எந்த ஒரு தொழிலில் நீங்கள் தீவிரமாக போகாமல், தீவிரமாக ஈடுபடாமல், மேலோட்டமாக எல்லா துறையும் பற்றின ஒரு அறிவு உங்களுக்கு, எல்லா துறைகளையும் பற்றி ஒரு அறிவு தேடல் உங்களுக்கு இருக்கணும். இலக்கியம், மருத்துவம், விஞ்ஞானம், அரசியல், சினிமா, விளையாட்டு, குடும்பம், இப்படி எல்லாவற்றையும் பற்றி ஒரு அறிவு தேடல் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட மனிதத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு துறையை பற்றி தீவிரமாக நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து நீங்கள் தீவிரமாக ஈடுபடுறீங்க அப்படின்னா நிறைய நேரம் 24 மணி நேரம், அதாவது தூங்குகிற நேரம் தவிர எப்போ பார்த்தாலும் உங்கள் தொழில்னு நீங்கள் போனீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மிருகத்தன்மை தான் இருக்கும். மனிதத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு மனிதத்தன்மையோடு இருக்கணும்னா எல்லா துறையும் பற்றின அறிவு உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம். நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வெறும் இன்ஜினியரிங்கை மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்காதீங்க. அல்லது நீங்கள் இன்ஜினியர்னால் வெறும் இன்ஜினியரை மட்டுமே தெரிஞ்சுக்காதீங்க, அதை பற்றி மட்டுமே பேசாதீங்க. அப்படிலாம் இல்லாமல் வேறு அரசியலை பற்றியும் ஒரு தேடல் இருக்கணும், சினிமாவை பற்றியும் ஒரு தேடல் இருக்கணும். அரசியல், சினிமா, இலக்கியம், விளையாட்டு, இப்படி எல்லா துறையும் பற்றின ஒரு தேடல் இருக்கணும். அப்புறம் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனிதத்தன்மை இருக்கும். ஏன்னா மனிதத்தன்மை என்றால் என்னென்னா அது எல்லா துறையும் உள்ளடக்கிய ஒரு அறிவு தேடல் கொண்டது தான். எல்லா துறையும் பற்றிய ஒரு அறிவை தேடுகின்ற ஒரு இயல்பு தான் மனிதத்தன்மை என்பது. வெறும் ஒரு துறையில் மட்டுமே தீவிரமாக போகிறது வந்து மனிதத்தன்மை கிடையாது. ஒருத்தர் விஞ்ஞானியாக இருக்காருன்னா அவர் அதை பற்றி மட்டுமே எப்போவும் யோசிச்சுட்டே இருக்கார் அப்படின்னா, அதை பற்றி மட்டுமே செஞ்சுட்டே இருக்காருன்னா அது வந்து மனிதத்தன்மை கிடையாது. எல்லாவற்றையும் பற்றிய ஒரு தேடல் ஒருத்தருக்கு இருக்கணும். விஞ்ஞானத்தை பற்றி இருக்கணும், அரசியலை பற்றி இருக்கணும், சினிமா பற்றி இருக்கணும், விளையாட்டை பற்றி, இலக்கியத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, இப்படி எல்லாவற்றையும் பற்றிய ஒரு தேடல் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அவர் மனிதத்தன்மையோடு இருப்பார். அவர் சொல்லுகிற ஒரு தீர்வு தான் எல்லாருக்குமே அது பொருந்தும். அவர் வந்து எல்லா பிரச்சனைக்கும் அவர் என்ன தீர்வை சொல்கிறாரு அதை விட்டு கவனிக்கணும். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமே தவிர ஏதாவது ஒரு துறையில் சிந்திக்கிற ஒருத்தரால், ஒரு துறையை பற்றி மட்டுமே சிந்திக்கிற ஒருத்தரால் இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியாது. அவங்க துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு அவர்களால் சரியான தீர்வை கொடுக்க முடியாது. ஒரு எதிர்காலத்தையும் இங்கே சரியாக கணிக்க முடியாது. எதிர்காலத்தை ஒருத்தர் சரியாக கணிக்கணும்னா எல்லா துறையும் பற்றின ஒரு தேடல் இருக்கணும். எல்லா துறை சார்ந்த ஒரு அறிவை பெறுகின்ற அந்த தேடல் வந்து இருக்கணும். இலக்கியம், அரசியல், விளையாட்டு, குடும்பம், காதல், எப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையும் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் யார்கிட்ட இருக்கோ அவரிடமிருந்து தான் இந்த உலகிற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு கிடைக்கும். அவரால் தான் எதிர்காலத்தையும் சரியாக கணிக்க முடியும். அந்த வகையில் நோய்களுக்கான மருந்து அல்லது நோய்கள் ஏன் உருவாகிறது, அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத யார் கண்டுபிடிக்க முடியும்னா மருத்துவத்துறையில் தீவிரமாக ஈடுபடுறாங்க பாருங்கள்,
அவங்களுக்கு மற்ற துறையை பற்றி எதுவுமே தெரியாது, இலக்கியத்தை பற்றி அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களால கண்டிப்பாக ஒரு நோய்களுக்கான காரணத்தையோ அதற்கான தீர்வோ, நோய்கள் வராமல் இருப்பதற்கான தீர்வுகளே சொல்லவே முடியாது. அது மாதிரி ஒருத்தர் காவல்துறை அதிகாரியாக இருக்கார், எப்போ பார்த்தாலும் காவல்துறை சட்டம் ஒழுங்கு அப்படின்னு தீவிரமாக ஈடுபடுறாருன்னு வச்சுங்க, அவரால் கண்டிப்பாக இந்த குற்றங்கள் ஏன் உருவாகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவரால் சொல்ல முடியாது. அவருக்கு அவர் துறையை பற்றி மட்டும்தான் எப்போவும் யோசிக்கிறார். அவருக்கு அரசியலை பற்றி இலக்கியத்தை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை. விளையாட்டு எப்போ பார்த்தாலும் அவருடைய துறை தொழிலை பற்றி மட்டுமே யோசிக்கிறாருன்னா அவரால் கண்டிப்பாக இந்த குற்றங்களுக்கான காரணம், இதை தடுப்பதற்கான வழிமுறை, எளிதான வழிமுறைகள் ஏதாவது இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் யார் ஒரு எல்லா துறையும் பற்றின ஒரு தேடல் ஒருத்தருக்கு இருக்குதோ, அரசியல், இலக்கியம், விளையாட்டு, குடும்பம், காதல், அறிவியல், விஞ்ஞானம், இப்படி எல்லா துறைகளையும் பற்றிய ஒரு தேடல் யாருக்கு இருக்குதோ அவருக்கு தான் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான இறுதி தீர்வை கொடுக்க முடியும்.